குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். டாக்டர் டி திவாகர் பிபிடி பிசியோதெரப்பியில் இளநிலை பட்டம் முடிச்சிருக்கேம்மா. பிசியோதெரபிஸ்ட் மதுரையில் கிளினிக் வச்சு எல்லாரும் பசங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னடா ஒரு திடீர்னு வந்து இப்படி வந்துகிட்டு இருக்காருன்ட்டு. ஸ்கூல் காலத்துலேருந்து ஆக்டிங்கிறது ஒரு ஜாம்பாக நான் வந்தேன். பேச்சு போட்டிலையும் அதே மாதிரி தான். தனி நடிப்பு மோனோ ஆக்டிங் இருக்குமா, மோனோ ஆக்டிங்லேயே நல்லா நடிப்பேம்மா. ஒரு உண்மையை சொல்கிறேம்மா, நிறைய பேர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வர்ற வியூஸ்க்கு எனக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஃபாலோவர்ஸு கம்மி, பட் வியூஸ் ஜாஸ்தி. என்ன ரீசன்? அவ்வளோ ஷேர் கிடைக்குது. சீனியர் ஆக்டர்ஸுக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்களோ அதே அளவு எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. நான் பேசிக்கே ஆக்டர்னால எனக்கு தனியாக கேமராமேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிங்கிள் ஷூட்டு தான். அன்னியன் வந்து பயங்கரமா ரீச் ஆச்சு. அதெல்லாம் சத்தியமா சொல்றேன், சிங்கிள் ஷூட் தான். டக்குன்னு பூனல் எடுத்து போட்டேன், ஒரு பொட்டை வச்சேன். அதுக்கப்புறம் உனக்கு தைரியம் இருந்தா அந்த மாதிரி டக் டக் டக்குன்னு ஆக்ட் பண்ணிட்டு அப்படி போயிட்டேன். அவ்வளோ. பொதுவாகவே எந்த ஒரு கேரக்டர் நடிச்சாலும் அதுவாகவே நான் கன்வெர்ட் ஆகி மாறிடுவேன். அப்போ அந்த 3 ஃபிலிம்ன்றது வந்து நல்லா இருந்துச்சு படம். அப்போ தனுஷ் சூசைட் பண்ணிக்கிற சீன்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷூட் தான். சூசைட் சீன்ல வந்து ஸோ அதெல்லாம் சிங்கிள் ஷூட்ஸ் தான். ஒரு திறமையை வெளிக்காட்டுறது தப்பு கிடையாது இல்லம்மா. நம்ம யாரையுமே, நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பாருமா, யாரோட மனசையும் புண்படுத்தலை, யாரையுமே நான் ட்ரோல் பண்ணல. அதே மாதிரி யார் வீடியோவை ட்ரோல் பண்ணி என்னோட இதில் போட மாட்டேன். என் திறமையை மட்டும் தான் காப்பேன். அம்மாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் போட்டு, பட் அப்பா கொஞ்சம் வில்லேஜ்ன்றனால என்னடா அவன் இதை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னடா நம்ம பயங்கரமாக நடிப்போமே, நம்மளோட திறமை வந்து இதோட அமுங்கி போச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன், ஃபீல் பண்ணேன். மனுஷ ஜென்மம்ன்றது இந்த ஜென்மத்தில் நம்ம பிறவியாக வந்துட்டோமா, அப்போ நம்மளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை சமுதாயத்துக்கு முன்னாடி காட்டணும். நம்ம டாக்டர் படித்த திறமையை காமிச்சிட்டோம், பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக் வந்து நடிப்பு திறமைன்றது கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். மனசுக்குள்ள ஒரு லட்சிய வெறியாகவே இருக்குது. பேசிக்காக நான் ரொம்ப நாட்டி, எங்கள் காலேஜ் பொண்ணுங்களுக்கும் சரி, நிறைய கேரளா பொண்ணுங்க தான் பிடிப்பாங்க. இப்போவே வந்து ஃபீமேல் ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நார்த் இந்தியாவில் இருக்காங்களா, அவங்களாம் என்னை ரொம்ப ரசிப்பாங்க. நார்த் ஈஸ்ட்லாம் நிறைய பொண்ணுங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஐ வாண்ட் டு டாக் டு ஆண்டி, அவங்க அம்மாட்டெல்லாம் பேசணும், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொபோசல் வச்சுமா. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தியா தொப்பையை மறைக்கிறது. ஆமா, தொப்பையை பார்த்துட்டேன்னு போடுவாங்க. பொண்ணுங்களே போடுங்க, அதாவது பரவாயில்லம்மா. பொண்ணுங்களே வந்து சார் என்ன இன்னர் வேர்ஸ்லாம் போடலையா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமே வந்து இப்போ ஒரு கலக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஒரு டைமில் நான் இவரை ஃபாலோ பண்ணும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து 500 ஃபாலோவர்ஸ் தான் இருந்துச்சு. நான் அப்போலேருந்து இவரோட பெரிய ஃபேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு செம்ம ரீச்சாக போயிட்டு இருக்காரு. ஸோ கஜினி படத்தில் சூர்யா அவர்கள் வந்து ஞாபகத்துக்கு வராரா இல்லையான்னு தெரியல. கஜினின்னு சொன்னாலே இதுக்கப்புறம் இவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்துக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஸோ திவாகர், அதாவது டாக்டர் திவாகர் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் சார். ஆனால் ரொம்ப ஹாப்பின்னு ஆக்சுவலாக ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட். எனக்கு வந்து ஒரு செம்மையான ஃபேன் பாய் மூமெண்ட். எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி எடுக்கிறதுலாம் எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி தான் என்னன்னாலும் பரவாயில்லன்னு நான் வந்து சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வந்து உங்களுக்கு எப்படியாவது பார்த்து உங்ககிட்ட ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களை மீட் பண்ணதில்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏரனோட் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப தேங்க்ஸ், என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா, என்ன பண்ணுறீங்க? டாக்டர் டி திவாகர் பிபிடி. பிபிடி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பியில் இளநிலை பட்டம் முடிச்சிருக்கேம்மா. ஃபிசியோதெரபிஸ்ட்டு முடிச்சுட்டு 2005 to 2010 பேட்ச் சேலத்தில் ஃபிசியோதெரப்பி பண்ணி முடிச்சுட்டு மதுரையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிளினிக் வச்சு. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் 1 இயர் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணேம்மா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ கிளினிக்மா ஹவுஸ் விசிட்டு. கிளினிக்கில் அங்கே வர்ற பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஓபி, கழுத்து வலி, முதுகு வலி, முகவாதம், பெட்ஸ் பால்சி, அந்த மாதிரி கேசஸ்லாம் இங்கே வருவாங்க. ஹவுஸ் விசிட்ஸ் நாங்கள் பண்ணுறதெல்லாம் இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்ஸ், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்ஸ், அதாவது தண்டுவடம் அடிபட்டு படுத்து படிக்கானவங்க, தலையில் அடிபட்டு படுத்து படிக்கானவங்க, பக்கவாதம் வந்து படுத்து படிக்கானவங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் ரெகுலராக ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அவங்களோட நோயாளிகளோட வீட்டுக்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது போக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன். இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட் அட்மிட் ஆகிட்டாங்க. ஈவன் ஐசியூவில் கூட எங்களோட ரோல் மெயினாக இருக்குமா. இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஃபிசியோதெரப்பி தேவைப்படும். செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கும் சரி, அவங்கள வந்து வெண்டிலேட்டரை விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு. ஸோ அனஸ்தீட்டிஸ்ட்டுக்குமே ஃபிசியோதெரபிஸ்ட்டை அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் ஐசியூஸில். அந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐசியூ டியூட்டியும் சரி, ஹவுஸ் விசிட்ஸும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்ஸும் சரி, அந்த மாதிரி அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல்ண்ணே. எனக்கு இதை கூட ஓகேண்ணே,
இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள எப்படி வந்தீங்க? அந்த ரீல் போறதுல இருந்து இப்போ செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள எப்படி வந்தீங்க? உங்களுக்கு நடிக்கிறதுக்கு எப்படி நான் எவ்வளோ அவ்வளோ ஆசையான உங்களுக்கு? ஆமாம்மா, நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பசங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னடா ஒரு திடீர்னு வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்காருன்ட்டு. என்னோட ஸ்கூல் லைஃப்லேயே மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்கள் மதுரை தானே தம்பி, உங்களுக்கு நல்லா தெரியும் சென்ட் மேரிஸை பற்றி. ஸோ அங்கே படிக்கிற காலத்திலே 6th போய் ஜாயின் பண்ணுறேன். 99 தான் 6th ஜாயின் பண்ணுறேன். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டி, நாடக போட்டி, எஸ்பெஷலி நாடகம் நானே கதை எழுதி ஒரு குரூப்பு 7 பேர் ஒன்று சேர்த்து. சென்ட் மேரிஸ்லாம் சாதாரண ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு, பசங்களாம் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுவாங்க. மதுரையில் இருக்க ஒரு ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் மேரிஸில் வந்து ஏபிசி ஒரு 10 செக்ஷன் இருக்குமா, HIJK அப்படிலாம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் 6th ஃபுல்லாக காம்படிஷன் வைப்பாங்க. அதுலேயே அடித்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவேன். நானே கதை எழுதி ஓகேங்களா, எல்லாரையும் நடிக்க வச்சு ப்ராக்டிக்ஸ் கொடுத்து அது குழு தலைவராக இருப்பேன். ஸோ அந்த காலத்துலேருந்து ஸ்கூல் காலத்துலேருந்து ஆக்டிங்கிறது பெரிய, அப்போவே ஒரு ஜாம்பவன் நான் வந்தேன். பேச்சு போட்டிலையும் அதே மாதிரி தான். தனி நடிப்பு மோனோ ஆக்டிங் இருக்குமா, மோனோ ஆக்டிங்லேயே நல்லா நடிப்பேம்மா. ஸோ இப்போ ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே சென்ட் மேரி ஸ்கூல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்கம்மா. அது என்னோட ஸ்கூலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்போலேருந்து அப்போ நடிப்பு வந்து ரத்தத்தில் ஃபுல்லாக ஊர்னது. அப்புறம் ஏன் டாக்டர் போனீங்க? டக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு நடிக்கிறதுக்கு வந்துருக்கலாம். அதாவது நல்லாவும் படிப்பேம்மா அதே சேம் டைம். அதாவது படிச்சு நம்ம, ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து படிப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நல்லா இருப்பாங்க, ஆனால் வந்து ஸ்டடீஸ் அதிகமாக வராது, எனக்கு இதான் வரும்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் இப்போ ரெண்டுலேயுமே இருக்கீங்க. அந்த டைமில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அதெல்லாம்? ஸ்கூல் டைம்லையா? ஸ்கூல் டைம் வந்து ஸ்கூல்லே பர்மிஷன் கொடுப்பாங்கம்மா. ரிஹர்சல், ட்ராமா ரிஹர்சலுக்குன்னே டைம் இருக்கும். இல்ல நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் வந்து டிராமா பண்றேன்னா எல்லாம் படிக்க முடியலன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்க படிக்கிறதும் நல்லா படிக்கிறீங்க, அதே சேம் டிராமாலையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறீங்கன்றப்போ எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது வந்து இயல் இசை நாடகம். சரஸ்வதி தாய் வந்து நம்ம நாட்டில் தாண்டவ மாட்டுறது. சரஸ்வதி தாய் நம்மளுக்கு கொடுக்குற கலை இயற்கையாகவே வந்ததுமா. படிப்பும் இந்த தாய் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயல் இசை நாடகம் இந்த ஒரு திறமையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் சில பேர், நான் மட்டும் இல்லாமல் சில பசங்க, நான் சென்ட் மேரிஸில் படிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஃபுட்பாலில் சூப்பராக இருப்பான், ஸ்டேட் பிளேயராக இருப்பான், அதே சமயத்தில் கிளாஸ்லையும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவான். அப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதே பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ராமா காம்படிஷனில் எனக்கு டஃப் கொடுத்த பசங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் நான் ஒரு ஆள். பட் நடிப்பு படிப்பு எல்லாத்துலேயும் நான் ஸ்கூல் காலத்துல இருந்தே ஜாம்பவானா வந்தவேன். இந்த காலேஜ் டைம்ல ஆக்டிங்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காலேஜ் டைம்ல இன்னும் சூப்பரா பண்ணேமா. அதாவது நான் படிச்சது சேலத்துல சண்முகா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி. அது சாரதா காலேஜ்னு ஒரு ஃபேமஸான காலேஜ். அதுக்கு பத்திர சண்முகா ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே உள்ளே காலேஜ்மா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்மனே அப்படியே மறந்து போயிட்டாங்க. என்னடா அந்த போய் இவ்வளோ தைரியமா இருக்கானே. எல்லாருக்கும் ஸ்டேஜ் பண்ணீங்க. நானா ஸ்டேஜ்லையாமா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆக்டிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து தனி நடிப்பு. அதாவது ஒவ்வொரு காலேஜில் ப்ரோக்ராமும் என்னை தான் கூப்பிடுவாங்க. காலேஜுக்கு வந்து இன்டர் காலேஜ் மீட் இருக்குமா. இன்டர் காலேஜ் மீட் சேலத்தில் எங்கள் காலேஜுக்கு டிராஃபி வாங்குறதுக்கு அதிக பாயிண்ட்ஸே நான் எடுத்து கொடுத்தேன். ஸ்பீச் காம்படிஷன்லாம் போனால் ஐயோ மதுரைக்காரன் வந்துட்டானான்னு எதிர்த்தரப்பில் இருக்கவே பயந்து நடுவாங்க. பார்த்தீங்கன்னா சேலத்தில் சத்தியமாக நடந்துச்சு. மதுரையாவது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். சேலத்தில் போய் நான் வந்து இப்போ இன்டர் காலேஜ் மீட் வந்து சோனா இன்ஜினியரிங் காலேஜில் நடந்துச்சு, நிறைய ஆர்ட்ஸ் காலேஜில் நடக்கும். அப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே நம்மளை பார்த்து மிரளுவாங்கம்மா, வந்துட்டானாப்பா இவனுக்கு தாண்டா ப்ரைஸ். பேச்சு போட்டிக்கெல்லாம் போனால் நிறைய பொண்ணுங்க தலையிலேயே கை வச்சிருவாங்க, வந்துட்டானா அவ்வளோதான்டா. ஆனால் அப்போ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லை வந்துட்டு அவார்ட்ஸ் நிறைய வாங்கினாலும் அந்த ஃபீமேல் ஃபேன்ஸ், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் அப்போ அதிகமாக இருக்கும். ஆமாம், உண்மையை ஒத்துக்கிறேன். பேசிக்காக நான் ரொம்ப நாட்டி. எங்கள் பேட்ச்மேட்ஸ் பொண்ணுங்களுக்கும் சரி, எங்கள் காலேஜில்மா பிஎஸ்சி நர்சிங் தனியாக இருக்குது. இப்போ நான் 2005 பேட்ச்னா என்னோட பிஎஸ்சி நர்சிங்கில் அதுவும் நிறைய கேரளா பொண்ணுங்க தான் படிப்பாங்க. ஸோ கேரளா பொண்ணுங்க காலேஜ் முழுக்க சீனியர்லேருந்து அப்போவே வந்து ஃபீமேல் ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாள் நான் காலேஜ் கிளாஸ்க்கு போகலாட்டி என் கிளாஸ்மேட் பொண்ணுங்களும் அவ்வளோ ஃபீல் பண்ணுங்க, ஏன்டா ஆரம்பத்தில் நீ மதுரைன்னு கூப்பிடுங்க, மதுரையிலேருந்து சேலத்தில் படிச்சோன்னாட்டி என்னடா மதுரையை காணோம். செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல தான் திவாகரை காணான்னு பேச ஆரம்பிச்சாங்க. சரி மதுரை வரலடா, இன்னைக்கு திவாகர் இல்லடா, கிளாஸே நல்லா இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதாவது கிளாஸ்லேயே உட்காந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அப்பயே பாட்டு பாடுவோம், தாளம் அடிப்போம், வாயிலேயே மியூசிக் போடுவோம். அந்த மாதிரி. அப்போ இந்த காலேஜ் படிக்கும்போது காதல் இல்ல ப்ரொபோசல் அந்த மாதிரி ஏதாவது வந்து போயிருக்கீங்களா? காதல் ப்ரொபோசல் சும்மா ஒரு அந்த லைஃப் ஒரு இம்மெச்சூர்டு லைஃப் தானே. அப்போ சும்மா மாப்பிள்ள அது ஏன் ஆடுறா, அதுவோ ஆடுறா அப்படின்னு ஒரு இன்னசென்ட்டான ஒரு இதுதான். வேற உங்களுக்கு ப்ரொபோசல்லாம் வருமாண்ணா? இப்போ நீங்க ப்ரொபோசல் வெளியே போகும்போது இப்போவா கரண்ட் சிச்சுவேஷன்ல? இல்ல காலேஜ் படிக்கிறப்ப நிறைய பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பட் என்னன்னா அதுக்காக ரொம்ப டீப்பர் லவ் அந்த மாதிரி போகலை. என்ன ரீசன்னா எனக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகணுன்ற வெறிமா. நம்ம டாக்டருக்கு படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும். ஏன்னா பேசிக்காக நம்ம வந்து விவசாய ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்ப நல்லா சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு, நல்லா படிக்கணும், இன்னும் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சுமா.
அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்போ சூப்பர். இப்போதான் நீங்கள் டேர்னிங் பாயிண்ட் வர்றீங்க. படிச்சு முடிச்சேம்மா, ப்ராக்டிக்ஸ் வந்தேன், நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அப்பப்போ கவலை வரும், என்னடா நம்ம பயங்கரமாக நடிப்போமே. அதாவது நம்ம திறமைக்கு கைதட்டல்கள் ஏங்குற ஒரு அந்த மாதிரி ஒரு டைப்புப்பா. நம்மளோட திறமை வந்து இதோட அமுங்கி போச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன், ஃபீல் பண்ணேன். ஈவன் செல்ஃபோன், நார்மல் செல்ஃபோன் பட்டன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணுற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குவம், ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திறமை இதோட அழிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ 2019 யதார்த்தமாக தான் பட்டன் ஃபோனை விட்டுட்டு டச் ஃபோன் வாங்குறேம்மா. டச் ஃபோன் வாங்குறப்ப அப்போ ட்ரீட்மெண்ட் வீடியோஸ், ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வீடியோலாம் 2-3 வந்து அப்லோட் பண்ணேன். அதில் எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு வந்துச்சு. அப்புறம் அந்த பேச்சு திறமையை, ஃபிசியோதெரபி துறை சம்மந்தப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேயே உள்ள ரீல்ஸ் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. முதல்ல சும்மா ஒரு ரீல்ஸ் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் போக போக ரீல்ஸ் மேக் பண்ணுறது, மோன் ஆக்டிங் பண்ணுறது, லைவ் வீடியோ வருது. ஒன்றா வந்து நானே அப்டேட் ஆகிட்டேம்மா. அப்டேட் ஆகிட்டு அப்படியே போட வியூஸ் எல்லாத்துக்குமே நல்லா ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன்னா, நேச்சராக அவங்கள வந்து நான் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப நேச்சராக இருக்குமா, அதனால எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ முதல்ல வந்து வெறும் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஜென்ரல் பப்ளிக்னால நம்ம ஒரு அறிமுகம் ஆயிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக டாக்டர் திவாகர்ன்ற தாண்டி ஆக்டர் திவாகரா நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது உங்கள் சிரிப்பு தானே. ஐயோ சரியான க்யூட்டாக இருக்கும் நம்ம சிரிப்பு, ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ அதாவது நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது கேட்பாங்களா, நீங்கள் தானே அந்த இதில் நடிக்கிறீங்க? உண்மைமா. ஐயோ எங்கேயும் தலை காட்ட முடியலம்மா. ஒரு டக்குன்னு ஒரு இடத்துல காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, இவர் தாண்டா சூர்யா ரஜினி பண்ணாரு, இவர் தாண்டா அந்த இது பண்ணாரு. எங்கே போனாலும் இப்போ காலையில் நான் வந்துகிட்டு இருந்தேன், சாப்பிட போய்கிட்டு இருந்தேன், பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிறாங்க பசங்க, தலைவா அப்படின்ட்டு என்னமோ ஒரு பெரிய ரசிகர் பட்டாளர் மாதிரி கை காமிச்சு. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப என்னடான்ட்டு இப்போ ரொம்ப ரீச்சுமா எங்கே போனாலும். அப்புறம் டக்குன்னு சின்ன பசங்க, அண்ணே தான் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கான்னு ரவுண்டு கட்டிட்டானுங்க. அண்ணே ஒரே ஒரு செல்ஃபி எடுத்தே ஆகணும். ஸ்கூல் பசங்க அவையெல்லாம் என்ன 9th 10th தான் முடியும். அப்போ நல்லா ஃபேஸ் நல்லா ஃபேஸ் ரெக்கக்னைஸ் ஆயிடுச்சு ஜென்ரல் பப்ளிக். ஏன்னா நிறைய பேர் அண்ணா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு ஒரு உண்மையை சொல்கிறேம்மா, நிறைய பேர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வர்ற வியூஸ்க்கு எனக்கும் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு 30K ஃபாலோவர்ஸ்மா, ஃபாலோவர்ஸு கம்மி, பட் வியூஸ் ஜாஸ்தி. என்ன ரீசன், அவ்வளோ ஷேர் கிடைக்குது. சீனியர் ஆக்டர்ஸுக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்களோ அதே அளவு எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ஒரு உண்மையை சொல்ல வர்றேம்மா, நான் பேசிக்கே ஆக்டர்னால எனக்கு தனியாக கேமராமேன் கிடையாது, எதுவுமே கிடையாது, சிங்கிள் ஷூட்டு தான். ஆமாம். அதே மாதிரி டேக்கும் நிறைய டேக் எடுப்பீங்களா இல்லை முடிச்சுருவீங்களா? ஒரு ஷாட்டு தான். டைம் இல்லைம்மா. ஃபிசியோதெரபிஸ்ட் பேஷண்ட் தின்னுவாங்க, சார் நீங்கள் இங்கே வரல அங்கே வரல. ஒரு நாளைக்கு 8 பேஷண்ட் தான் அதில் பார்க்க முடியும். ஒரு பேஷண்ட்டுக்கு 1 hour நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ட்ராவலிங் டைம் இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு கிராமத்தில் போனேன்னா அங்கே மட்டும் சின்ன பசங்களை பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் ஒரு அலங்காநல்லூர் சைடு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே ஏதாவது சின்ன பசங்க கரெக்ட். ஆமாம், அவங்க என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே அந்த பசங்களே கேமராமேன் ஆக்கிடுவேன். அதுவும் ஒரு ஷாட் தான். பட் சிங்கிள் ஷாட்ல மில்லியன் வியூஸ் அடிக்குது. இப்போ 3 படம் இருக்கலாமா? 3 அதான் கேட்க நினைச்சேன். அதாவது என்னன்னா, ஒரு ஆள் வந்து ஒரு ரீல் பண்ணுவாங்க, 2 ரீல் பண்ணுவாங்க. நீங்க 3 படத்தையே ரீல் பண்ணி வச்சிருக்கீங்களே வரிசையா. 3 படம் டைட்டில் கார்டு 3ன்னு ஆரம்பிச்சதுல இருந்து எண்ட்ல டைரக்டட் பை தனுஷ் அதாவது முடிகிற வரைக்கும் மொத்த படத்தை ரீல் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி பண்ணீங்க? ஆமா, அது ஆக்டிங் நல்லா இருந்துச்சுமா. அப்ப தனுஷ் சூசைட் பண்ணிக்கிற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூசைட் பண்ணிக்கிற சீனோ, அவர் அழுகிற சீனோ, அது ரொம்ப நல்ல தாட். இப்போ உள்ள நேச்சராக என்ன நடக்குது, அரேஞ்ச் மேரேஜ்ன்றது அந்த காலம். இப்போ லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணுறான். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ட்ரெண்ட் அதுதான். ஸோ அந்த லவ் பேசிஸில் உள்ள படம்ன்றனால அதில் அவர் அழுகிறது நல்லா பண்ணியிருந்தார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷூட் தாமா. இப்போ வீட்டில் உட்காந்துருப்பேன், 3 இன்னைக்கு அழுகிற மாதிரி அவர் ஒரு அழுவார். அதெல்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டு சூசைட் சீனில் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் சிங்கிள் ஷூட்ஸ் தான். அப்போ சிங்கிள் ஷூட் தான். அந்த மாதிரி பிளான் பண்ணலாமா, டக்குன்னு எடுத்து அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் பண்ணேன். பட் அது ரொம்ப ரீச்சு. ஓகேங்களா? என்ன ரீசன்னா, பேசிக்காக நம்ம ஆக்டர்மா பேஷண்ட் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு ஷாட்டில் நடிச்சோமா அடுத்தது போயே ஆகணும். ஏன்னா எனக்கு சோசியல் மீடியாவில் எந்த வருமானமே கிடையாதுமா. ஓகேவா? பேசிக்காக நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டு, டாக்டர், நம்ம சம்பாதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சம்பாதிக்கிறது போதும். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. என்னோட திறமையை காட்டுறதுக்காக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் தவிர வேற ஒன்றும். ஓப்பனாக சொல்ல போனால் சில ஃபீலிங்கே இருக்குமா. அப்படின்னா அன்மேரிடு தான். அன்மேரேஜ் மீன்ஸ் இப்போ நான் சிங்கிள்மா. அப்போ என்னன்னா என்ன, நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு கவலை இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அது ஒரு ஃபீலிங்கோட பண்ணுறப்ப நல்லா ரீச் ஆகும் எல்லா பக்கமும். பொதுவாகவே எந்த ஒரு கேரக்டர் நடிச்சாலும் அதுவாகவே நான் கன்வெர்ட் ஆகி மாறிடுவேம்மா. அப்போ அந்த 3 ஃபிலிம்ன்றது வந்து நல்லா இருந்துச்சு படம். அதை வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக பண்ணேன். எல்லாமே சிங்கிள் ஷூட் தான்மா. நீங்கள் பாருங்க, ரொம்ப எடிட்லாம் சிங்கிள் ஷாட் தான். அன்னியன் வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஈவன் லேட்டஸ்ட்டாக இர்ஃபான் கூட எடுத்து போட்டிருந்தார். அப்படி அதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், சிங்கிள் ஷூட் தான். டக்குன்னு பூனல் எடுத்து போட்டேன், மேலே வந்து ஒரு பொட்டை வச்சேன். அதுக்கப்புறம் உனக்கு தைரியம் இருந்தால் அந்த மாதிரி டக்குன்னு ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டேன். அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு சிங்கிள் ஷூட் தான்மா. அடுத்தடுத்து ஷூட் எடுக்க டைம் இல்லைல்லம்மா.
அதனால தான் வந்து அப்பா அம்மா பேசாம இருக்காங்க. இல்லைன்னா என்னடா இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதனால நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்க இந்த ரீல்லாம் பண்றீங்க பாப்பாங்க, இதெல்லாம் வீட்டுல என்ன சொல்லுவாங்க? வீட்டில் என்னன்னா இவன் நல்லா சம்பாதிக்கிறான், அவனோட ஒர்க்கை ப்ராப்பரா பண்றான் அப்படின்றனால நம்மளோட இதில் யாரும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அம்மாவும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் போட்டு, பட் அப்பா கொஞ்சம் வில்லேஜ்ன்றனால என்னடா அவன் இதை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம டியூட்டியில் நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம நல்லா பண்ணுறோம். ஒரு திறமையை வெளிக்காட்டுறது தப்பு கிடையாது இல்லம்மா. நம்ம யாரையுமே, நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பாருமா, யாரோட மனசையும் புண்படுத்தலை, யாரையுமே நான் ட்ரோல் பண்ணல. ஆனா நீங்க எல்லாம் சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரையும் ரசிக்க வச்சுட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோவும். சரி, அதே மாதிரினா இப்போ இன்னொன்று என்னன்னா, எல்லாருமே கமெண்ட்ஸ்ல வந்து உங்க ஏஜ் என்ன அது இதுன்னு கேட்கும்போது நீங்க சொல்றீங்க ஸ்டில் சிங்கிள் இருக்கீங்க, இன்னொரு சிங்கிளா இருக்கீங்க, இவ்வளவு நடிக்கிறீங்க, இவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க போனீங்கனாலே காலேஜ் டைம்ல அவ்வளவு பொண்ணுங்க வந்து உங்க மேல உழுகுறாங்கன்னு சொல்லும் போது ஏன் இன்னும் ஒரு சிங்கிளா இருக்காருன்ற கேள்வி எனக்கு இப்பதான் வருது. சிங்கிள் அது கடவுளோட இதுமா, கண்டிப்பா நடக்கும். சீக்கிரம் ஒரு 1 இயர்க்குள்ள மேரேஜ் முடிச்சாகணுமா, அது கடவுளோட பிரார்த்தனை. ஒரு சில பேர் வந்து டக்கு டக்குன்னு மேரேஜ் ஆயிரும். காலேஜ் முடிப்பான், 20 வயசுல கல்யாணம் பண்ணுவான், படிச்சுட்டு இருக்கப்பே கல்யாணம் பண்ணுவான். கல்யாணன்றது இறைவன் கையில் இருக்குமா, அது எப்போ நடக்கணும்னு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் கிடையாது. ஓகே, நடக்கிறப்போ நடக்கட்டும். ஆனால் சினிமாக்குள்ள போகிறதுக்கான ஆசை ஏதாவது இருக்கானே? நிறைய ஆசை. அதாவது என்ன சொல்கிறதுனா, புகழுக்காக இயங்குவேமா, நம்ம திறமையை காட்டணும். அது நேர்மையான முறையில் திறமையை காட்டணும், நடிப்பு திறமை. அதாவது மனுஷ ஜென்மம்ன்றது இந்த ஜென்மத்தில் நம்ம பிறவியாக வந்துட்டோமா, அப்போ நம்மளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை சமுதாயத்துக்கு முன்னாடி காட்டணும். நம்ம டாக்டர் படித்த திறமையை காமிச்சிட்டோம், படித்ததோட தான் காமிச்சிட்டோம். பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக் வந்து நடிப்பு திறமைன்றது கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். அது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு லட்சிய வெறியாவே இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த தண்ணி பழம் சாப்பிடுறது, அது சிங்கிள் ஃபுட் தாமா. அப்படியானே? அதாவது ஒன்றும் இல்லை, குளமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு அது எப்படி நடந்துச்சு? ஆண்டவே அந்த அந்த இது வந்து நம்ம பண்ணணும், இந்த கஜினில இது வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி பிளான்லாம் பண்ணலாமா? இதுதான், அதாவது திறமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதையுமே திட்டம் போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வர்றது வந்துடும். தண்ணி பழம் சீன்லாம் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன், தாகமாக இருந்துச்சு, தண்ணி பழம் சாப்பிட்டேன், ஏக்கா அந்த வீடியோ எடுத்து கொடுக்கானே, தம்பி எனக்கு எடுக்க தெரியாது, உங்களை மாதிரி ஒரு பையன் அங்கே போனார், டே தம்பி இங்கே வாடன்னு எடுத்தாங்க. சிங்கிள் ஷூட் தான். அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேற மாதிரி போயிடுச்சு. சிங்கிள் ஷூட் தான். 8 மில்லியன் வியூஸ், 9 மில்லியன் போயிடுச்சுண்ணா இப்போ வரைக்கும். இப்போ அதையே நீங்க 3 வருஷமா பண்ணிட்டீங்க. 9 மில்லியன்றது எனக்குமா, அதை போட்டு போட்டு அவங்களும் 8 மில்லியன் 9 மில்லியன் நம்ம வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு மில்லியன் வியூஸ் போகுது, 8, 9 அந்த மாதிரி போயிட்டு நிறைய போயிருச்சு. நிறைய இப்போ தெலுங்கு மலையாளக்காரங்களா அந்த வீடியோ போட்டு ஆந்திரால இருந்து ஆந்திரா சொல்ல மாட்டேன், ஆந்திரா தெலுங்கு கேரளா நல்ல ரீச். அவங்களாம் ரொம்ப அதிகமாக, ஆந்திராக்காரவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க, கேரளாக்காரவங்க ரசிக்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆகுது. நார்த் இந்தியன்ஸு அதே கஜினி ஃபிலிம் இருக்குல்ல, நான் அந்த தண்ணி பழத்தை அவர் தூக்குற மாதிரியும் நான் இப்படின்னு சொல்கிறேன்ல, அப்போ அந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸுமே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே இப்போ அதை வந்து நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணலாமா, என் வீடியோ வச்சு ரீமிக்ஸ் பண்ணுறாங்கம்மா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க தனியாக பண்ணலை, அதை கீழே வச்சுட்டு அதுக்கு ரியாக்ஷன் கரெக்ட். ஆமாம் கரெக்ட் அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தண்ணி பழம் ஷார்ட் இப்படின்றேன்ல, அவர் என்ன பண்ணுறாரு, வாட்டர் மெலன் எடுக்கிறாரு, அதை எடுத்த உடனே நான் வந்துட்டு இப்படின்றேன் அதை காட்டுறாரு. அடுத்த கடைசியில் நான் போதும் சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பேன், அவர் என்ன பண்றாரு, இது ஓகேவான்னு கேட்கறாரு, அது நான் அப்படின்றேன்னா அப்படியே இப்படி போட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் வியூஸ். எல்லாமே சிங்கிள் டேக்ல முடிஞ்சிடும். ஆனால் அதே மாதிரி இப்போ நடிகர்கள்லாம் இருக்காங்கண்ணா, இப்போ ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் இருக்கும். அதாவது ஒரு சிலர் வந்து ஆக்ஷனில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து லவ்னா நல்லா வரும், ஒரு சிலருக்கு எமோஷன் நல்லா வரும். இப்போ உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன, இப்போ நீங்கள் ஆக்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு சீன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இறங்கி பண்ணுவேன் அப்படின்னா என்ன சீன் ரொம்ப பண்ணுவீங்க? எல்லா சீனுமே நல்லா பண்ணுவேன் எனக்கு, இதுதான் கிடையாது எந்த சீன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னோட ரீல்ஸு, தனுஷ் டக்குன்னு அழுகிற மாதிரி பண்ணுறாரா அதுவும் பண்ணிடுவேன். ஆக்டிங் அதாவது ஆக்ஷனுக்கு, ரொமான்டிக்காக அதுவும் நம்மளுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, ரொமான்டிக் சீனும் ஆக்ஷன் சீனும் நல்லா வரும். ஆக்ஷன் சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா கஜிலிக்கு சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுகிற டைலாக், அதுவும் எல்லாமே எனக்கு கொடுத்தா நல்லா பண்ணிடுவேன். இப்போ ரீசெண்டாக முத்துப்பாண்டிலாம் அந்த இது பண்ணியிருந்தீங்க, வாங்க மச்சான் என்ன சொல்லிட்டு அந்த சின்ன பையனை வச்சு பண்ணியிருந்தீங்க. ஆமாம் சின்ன பையனை வச்சு, அதே அந்த மேரிகோல்ட் வச்சு அந்த பையன் பண்ணி, ஆமாம் அந்த இது பண்ணி கூட பண்ணி காட்டுங்க, அப்படி வச்சுட்டு ஒரு போஸ்ட் பண்ணுவீங்களா, அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னு வராது. அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் சிங்கிள் டேக் தாமா. ஓ, அதுவும் சிங்கிள் டேக். ராமேஸ்வரம் சிங்கிள் டேக், டைம் இல்லம்மா. அதனால் அந்த பொண்ணோட பையன் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தங்கச்சி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் சொந்தக்கார பொண்ணுன்னு வைங்களேன். அப்போ அவங்க மகன் இருக்கேன், டே வாடா மாமா ஒரு ஷாட் எடுறான்னு அப்படியே பிடிச்சி எடுத்தேன். பையன் பாவம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஃபோர்த் ஸ்டாண்டர்டோ தான் படிக்கிறான். அதே மாதிரி என்ன, இந்த ரீல்ஸ்ல ஃபுல்லாமே ஒரு செட் ஆஃப் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு செட் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. அது எப்படி இருக்குங்க? நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேமா, அது எப்படி, ஏன்னா ஒரு 200-300 கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 200ல 190 கமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று, ஏன் வீடியோ பண்ற, நீ இது கிடையாது, நீ அது, நீ அப்படி, நீ இப்படி,
நீங்க வீடியோவே பண்ணாதீங்க, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸ் தர இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிருங்க, அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ்லாம். ஆமா 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 டக்குனு ரீட் பண்ணுவீங்களா எல்லாத்தையுமே? அதெல்லாம் நான் ரீட் பண்ணுவேன், கண்டிப்பா ரீட் பண்ணுவேன். டைம் கிடைக்கிறப்பலாம் ரீட் பண்ணுவேன். பார்த்துட்டு அதெல்லாம் பெருசா எடுக்க மாட்டேன். அதாவது மினிஸ்டர் உதயநிதி அண்ணா வந்திருந்தாரு, மதுரையில் ஒரு பேச்சு இருந்தார். அவரே பேட் கமெண்ட் நிறைய போட்டிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ். ஸோ யார் ஃபெமிலியர் பர்சன்ஸோ அவங்களுக்கு தான் நிறைய கமெண்ட்ஸ் வரும். நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். நம்மள எல்லார் கண்ணும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கமெண்ட் வந்து நிறைய பேர் எனக்கு 500 கமெண்ட் டார்கெட்னு போட்டிருப்பான் ரீல்ஸில். அதையும் நான் படித்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்தாங்கன்னா 500 கமெண்ட்ஸ் டார்கெட்டட்னு போட்டிருப்பான். பட் அவனுக்கு கமெண்ட் விழுகாது. நம்மளை இயற்கையாக சிங்கிள் ஷூட் எடுத்து போட்டு இவ்வளோ பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களே சந்தோஷம் தான் பட்டிருக்கேனே தவிர அந்த நெகட்டிவ் கமெண்ட் இன்னும் பசங்க நிறைய பேர் சில பேர் டிப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் போடுவானுங்க. நான் இதில் பலந்துன்னு கொட்டப்பட்டேம்மா. ஆல்ரெடி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் நம்ம கிங்காக இருந்திருக்கோம். அதனால கமெண்ட்ன்றது நிறைய வரத்தான் செய்யும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியா தொப்பையை மறைக்கிறது. ஆமாம் ஆமாம் தொப்பையை பார்த்துட்டேன்னு போடுவாங்க. பொண்ணுங்களே போடுங்க, அதாவது பரவாயில்லம்மா, பொண்ணுங்களே வந்து சார் என்ன இது இன்னர் வேர்ஸ்லாம் போடலையா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பொண்ணுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது இது ஒன்றுதான். அதாவது ஒவ்வொரு சிலரோட உடல் அமைப்புமா. நம்ம உடல் அமைப்பு வந்து பாடி நல்லா கொஞ்சம் அகண்ட பாடியா இருக்கும். நீங்க ஷர்ட்லாம் போடும்போது, ஷார்ட் ஷர்ட் போடும்போது நீங்க ஒரு தொப்பை இருக்கு இல்லைன்னு சொல்லல, லவ் சீன் பண்ணும்போது லைட்டா வயிறு விரியுது இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும். பட் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சூரியனை பார்த்து நாய் குலைக்க மாட்டேன் அது. பட் அதை நான் பெருசா கண்டுக்கிற மாட்டேன். நம்மளோட உடல் அமைப்பு அப்படிமா நல்லா கொஞ்சம் பாடி அகண்ட பாடியா இருக்கு. ஸோ இவர் பார்க்க நல்லா லுக்கா ஸ்ட்ரக்சரா நல்லா இருக்காருன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சில பேர் வயிறு அப்படி லேசா தெரிகிறது, அது பிளான் பண்ணி பண்றது இல்லையா. அதுக்காக ஷர்ட் ரொம்ப முடமுடான்னு போட்டாலும் ரொம்ப அசிங்கமா தெரியுமா. ஓரளவு நம்ம ஃபிட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஆஸ்பெக்ட் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி, நான் காலேஜில் படிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மணிப்பூர் பசங்களாம் இருக்காங்க, பேண்ட்டு லோ ஹிப் கீழே விழுகும், லேசாக வயிறு தெரியும். அப்போல்லாம் அதெல்லாம் யாரும் பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட உடல் அமைப்பு, ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைலு. ஒவ்வொரு நான் சொல்லும் போது நீங்க அப்படி பண்ணி காமிச்சிட்டீங்க. இது இப்படி தானே பண்ணுவேன், இது இப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ வெகுளித்தனமா இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வந்து அடுத்தடுத்து சக்சஸ்ஃபுல்லா போவீங்க. இன்னும் நல்லா பெரிய ஆள் ஆகிட்டு ஒரு கப்பல் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை இருக்கு எனக்கு. கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஒய்ஃப் கூட சேர்த்து வச்சு ஸோ ஒரு கப்பல் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை இருக்கு. நீங்க இதுக்கு மேலேயும் மென்மேலும் வளர்ந்துட்டே போகணும். உங்களோட இந்த ஒரு சின்ன கிளினிக்ன்றது இதுக்கப்புறம் பெரிய கிளினிக்காக வரணும், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக வரணும், நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றிண்ணா. ரொம்ப நன்றிப்பா. ஏரோ ரூட் சேனலுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.